சிறுமலை ஊராட்சி மன்றம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இப்போ நம்ம சிறுமலைக்குள்ளே என்ட்ராகிவிட்டோம். இப்போ ரெசார்ட்லாம் சூப்பராக இருக்குது பாஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, மிளகு ஃபுல்லாகவே மிளகு செடி தான். இந்த சைட்லலாம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சின்ன சின்ன கொடி மாதிரி போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே மிளகு செடி தான். மிளகு, வாழைப்பழம், பலாப்பழம், அப்புறம் மாங்காய்ன்னு நினைக்கிறேன். இதுதான் இங்கே ஃபேமஸ். ரொம்ப ஃபேமஸ்ன்னு பார்த்தோம்னா மலை வாழைப்பழம் தான் இங்கே ரொம்ப ஃபேமஸ். மிளகு, சுத்தமான மிளகு கிடைக்குமா இங்கே. சூப்பராக இருக்குது பாஸ். மேலே ஏதோ ஊட்டி கொடைக்கானல் இருக்க மாதிரி இருக்குது. சொல்லப்போனால் ஒரு மினி கேரளா தான் அது. இங்கே பாருங்கள் குதிரை. வாவ், சீரியஸ்லி பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாஸ். இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இங்கே ஒரு குளம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து சிறுமலைக்குள்ளே என்ட்ராயாச்சு. இப்போ வந்து அகத்தியபுரத்துக்கு போகிறது எப்படின்றது யாருக்கையாச்சும் கேட்டுட்டு தான் வந்து போகணும். இங்கே வந்து பெரிய பெரிய கடைங்கெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது. எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடைங்களாக தான் இருக்குது. ரொம்ப பசிக்குது. எங்கேயாச்சும் ஹோட்டல் மாதிரி இருந்தால் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஹோட்டல் மாதிரியே தெரியல. எல்லாமே குட்டி குட்டி கடையாக இருக்குது. டீ கடை தான் அதிகமாக இருக்குது. ஹோட்டல் வந்து அதிகமாக இல்லை. குதிரையும் நிறையா இருக்குங்க. மரப்பழம். ஹீல்ஸ் வந்து டவுன் ஆகுது. யாராச்சும் லோக்கல்ஸ் இருந்தால் அவங்ககிட்ட தான் கேட்கணும் அகஸ்தியபுரத்துக்கு எப்படி போகணுன்னு சொல்லிட்டு. இப்போ ஃபோட்டோ ஷூட்டுக்கு சூப்பரான பிளேஸ் பாஸ். சீரியஸாக எல்லா பசங்களும் ரெண்டு ஃபோட்டோஸ் தான் எடுத்துகிட்ருக்காங்க. தம்பி பாய் சொல்கிறாப்புல. எல்லாருமே ஃபோட்டோஸ் தான். ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டியே இங்கே வந்திருக்காங்க. சீரியஸாக வேறு லெவல் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஸ்டிஃப் ரோடு அங்கே பாருங்கள். வாவ், மேலே போக போக பார்த்துக்கிட்டிங்கன்னா சுத்தமாக வெயிலே தெரியலை. அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. பார்த்தீங்க எவ்வளோ ஸ்டிஃபாக ஏறுது பார்த்தீங்களா ரோடு. ஐயோ, ராயல் என்ஃபீல்டே திணறுது இந்த ரோட்டில். வாழ்க்கையில் பல கஷ்டங்களையும் இழப்புகளையும் தாண்டி வந்த அந்த நிமிஷம், என்னடா வாழ்க்கை இதுன்னு இந்த உலகத்தையே வெறுப்பாக பார்க்க ஆரம்பித்த அந்த நொடி, நான் எடுத்துக்கிட்ட இந்த பயணம் உலகம் எவ்வளோ அழகானதுன்னு எனக்கு புரிய வச்சிச்சு. உலகத்தில் கஷ்டங்களும் கவலைகளும் இல்லாத மனுஷங்க யாருமே கிடையாது. நிறைய பேர் அந்த கஷ்டத்தை மறக்க பல வழியை தேர்ந்தெடுக்கிறாங்க. சிலர் அதில் அவங்க வாழ்க்கையே இழக்கிறாங்க. கஷ்டத்தை என்றைக்குமே மறைக்க முயற்சி பண்ணாதீங்க, மறக்க முயற்சி பண்ணுங்க. அதுக்கு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பயணமும் உங்களுக்கு உதவும். நான் இப்போ வந்து அந்த அகஸ்தியபுரம் அப்படின்ற கான்செப்டுக்கே கூட போகலை. நான் பாட்டுக்கு ஏதோ ஒன்று ரோடு ரொம்ப அழகாக இருக்குங்களா, நான் பாட்டு பார்த்துக்கிட்டே அந்த ரோடை ரசிச்சுட்டே போயிட்டே இருக்கேன். பாட்டி, அகஸ்தியபுரம் சிவன் கோயிலுக்கு எந்த பக்கம் போகணும் பாட்டி? உள்ளே போகணுமா? சரி சரி, நன்றி பாட்டி. சரி சரி. இங்கே வந்து நீங்கள் பார்ட் 2ல் தான் பார்த்துட்ருப்பீங்க. பார்ட் 1 பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இல்லை மேலே ஐ பட்டன் தரேன், போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் இதோட கண்டினியூவேஷன் புரியும். ஸ்ரீ மகா சிவசக்தி ஆலயம் கோவில் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது.
வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து சாப்பாடு வந்து சூப்பராக இருக்குது. இப்போ தான் தெரியுது இங்கே ஏன் ஹோட்டல் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஃப்ரீயாக அன்னதானம் இவ்வளோ சூப்பராக போடும்போது வெளியே யார் சாப்பிட்டு வருவா? ஸோ இந்த கோயில் வந்து இங்கே இருக்கா, இந்த சைடு பார்த்திங்கன்னா இதுதான் அந்த சின்ன கோயில். நான் வந்து தனியாக ஒரு வழி போவோம், அங்கே போய் இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்கும் வெள்ளிமலைக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு பின்னாடியே அப்படியே வந்து மேலே வெள்ளிமலைக்கு ஏற வழி இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வெறும் ட்ரெக்கிங் தான். மேலே போய் பார்ப்போம் இதோட வியூலாம் எப்படி இருக்குன்ட்டு. மேலே அது இல்லாமல் ஒரு சிவன் கோயில் இருக்குது, அங்கே போய் சிவனை பார்த்துட்டு அப்படியே நம்ம கீழே இறங்கிட வேண்டியதுதான். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் மலை ஏறுற வழி. இதுக்கு மேலே தான் போய் அந்த டாப்புக்கு போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வெயில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சுத்தமாக இல்லை. மணி வந்து ஒரு 2:30 மணி கிட்டத்தட்ட ஆகுது. வலி இருந்தாலுமே ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது, முடியல. நான் வர கீழே ஓசி வரங்காட்டியும் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேனா சுத்தமாக ஏற முடியல. நம்மளுக்கு பின்னாடி ஒரு 2 பேர் வராங்க, அவ்வளோதான். வேறு யாரும் மேலே போகல. ஸோ காய்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாதி தூரம் வந்து ஏறி வந்துட்டேன். சுத்தமாக முடியல, ஃபுல்லாக வேர்த்து பாருங்கள், ட்ரெஸ்லாம் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு வேர்வையில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உட்காரதுக்கு இடம் கொஞ்சம் நல்லா இருந்ததால் இங்கே கொஞ்சம் செட்டில் ஆகிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு மேலே ஏறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்த்தாப்புல ஒரு சிலை இருக்குதுங்க, காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம மலை ஏறி வந்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இந்த சிலை இருக்குது. ஒரு பாதி தூரத்தில் யாரோ ஒருத்தர் வந்து மலையை தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு பிக்சர் நல்லா இருக்குது பார்க்க. ஆனால் வந்து மேலே என்ன சிலை ஏதுன்னு எந்த மென்ஷனுமே பண்ணல. எனக்கு தெரிஞ்சு இவர் தான் வந்து அகத்தியராக இருப்பார்னு நினைக்கிறேன். ஒரு 1/2 hour தான் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இந்த மலை ஏறுறதுக்கு, ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ஆனால் வந்து சூப்பராக இருக்குது, வேறு லெவல், அல்டிமேட்டாக இருக்குது பிளேஸு. நான் உங்களுக்கு சினிமாட்டிக் ஷாட்டில் கூட காமிப்பேன், கண்டிப்பாக பாருங்கள். சீரியஸாக வேறு லெவல். யாருமே இல்லாத காட்டில் நான் மட்டும் போயிட்டுருக்கேன் சோலோவாக. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாருமே கிடையாது. நான் இப்போ வந்து கீழே ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ப்ரோ மேலே அப்படி என்ன தான் ப்ரோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அவர் வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது ப்ரோ அப்படின்னாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நிமிஷம் மேலே வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குன்னு சொன்னார். அதுக்காண்டி தான் போயிட்டுருக்கேன். ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிறதுக்கு சூப்பரான பிளேஸு. ஒரே காலம் என்னென்னா ஃபோட்டோ எடுக்க யாருமே இல்லை, அது ஒன்று தான். ஏன்னா இந்த கட்டவரத்தில் அடிபட்டது வேறு, ரொம்ப புஷ் பண்ணி ஏறும்போது கொஞ்சம் வலிக்குது. இப்போ வந்து 3/4 தூரம் வந்து மேலே ஏறி வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக வந்து மேலே ஏறிட்டோம். இதோ அந்த தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடம் தான் டாப்பு. இன்னுமா இதான் நினச்சேன், இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது மேலே போகணும். பின்னாடி அப்படியே வியூ பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. போகலாம். நீங்கள் அடிக்கடி தண்ணி குடிக்கிற ஆளாக இருந்தால் கீழே ஒரு 4 வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. தண்ணி கூறாமல் வரட்டேன், பேசவே முடியல. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, பார்த்துடலாம். கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன், முடியல.
என்னென்னமோ சவுண்ட்லாம் கேட்குது. ஸோ ஒரு வழியாக மேலே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் ஒரு விநாயகர் சிலை ஒன்று இருக்குது. இப்போ நம்ம வெள்ளிமலையோட டாப் வியூவில் வந்து இருக்கோம். கீழே அகஸ்தியபுரத்தில் சாப்பிட்டுட்டு அப்படியே மேலே ஏறி வந்தோம். மேலே வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வீடியோவில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. சிவன் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு வந்து நான் கொஞ்சம் நேரம் இந்த வியூ பாயிண்டில் வந்து உட்காந்துருக்கேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்றதை மட்டும். வேறு லெவலில் இருக்குது வியூ பாயிண்ட்டு. இங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் திருப்பி ரிட்டன் கீழே போக போகிறேன். ஸோ ஓகே காய்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக வரும். இதோட சூப்பரான ஒரு ட்ராவல் வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா பாய்.